அன்பு நேர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். தற்பொழுது நான் கதையாசிரியர் வளர்கவி அவர்களின் அற்புதமான கதை தொகுப்பை தான் தொடர்ந்து வாசித்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் வளர்கவி எழுத்தாளர் வளர்கவி அவர்களின் அற்புதமான கதைகளில் ஒன்று இப்பொழுது நாம் வாசிக்க காத்து கொண்டிருப்பது உன் கண்ணில் நீர் வழிந்தாள் என்கின்ற தலைப்பில் மிகவும் அழகாக நெகிழ்ச்சியான ஒரு கதையை கொடுத்திருக்கிறார். விகடன் வார இதழில் வந்த அந்த கதையை நான் தற்போது வாசிக்கிறேன். கேட்டு பாருங்கள். தங்களுடைய நெகிழ்வான விமர்சனங்களை இங்கே வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு கதைக்குள் செல்லலாமா? யானை பாப்பானை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது. ஆராட்டுக்காக அழைத்து வரப்பட்ட யானை அது. கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கும் மேலாக நடத்தி வரப்பட்ட ஜீவன் அது. மன்னார்காடு வழியில் வந்தால் போக்குவரத்து பிரச்சனை அவ்வளவாக இருக்காது என்று அழைத்து வந்தான் யானை பாப்பான் அப்புக்குட்டன். வரும் வழியில் யானை மீது ஏறாமல் மலைநாட்டில் நடத்தி கூட்டி வந்தான். அவன் அன்பை அது புரிந்து கொண்டது. வரும் வழியில் அவன் போட்டிருந்த ப்ளூ கலர் ஹவாய் செப்பல் அதிக தூரம் நடந்ததால் வார அருந்து போக அவன் வழியில் இருந்த செருப்பு கடையொன்றில் நிறுத்தி செருப்புக்கான வாரை மட்டும் வாங்கினான். முழு செருப்பாய் வாங்க அவனிடம் முதல் இல்லை. 3 பட்டன்கள் செருகிக் கொள்ள 3ஐயும் இணைத்து ஒய் மாதிரி இருந்தது அந்த ஹவாய் செப்பல் மேல்வார். அதை மாட்டிக்கொண்டு யானையை நடத்தி தானும் நடந்தான். மண் ரோட்டில் நடக்கலாம், காடு மேடுகளில் கூட நடக்கலாம். ஆனால் ரயில்வே ட்ராக் மற்றும் தார் சாலைகளில் நடக்க ஒத்துவராத ஒரு செருப்புதான் ஹவாய் செப்பல். அதிக தொலைவிலிருந்து யானையை கூட்டி வருவதால் அவன் விந்தி விந்தி நடக்க செருகப்பட்ட ஹவாய் செப்பல் பட்டன் கால் பெருவிரல் ஆள்காட்டி விரலை இணைக்கும் கிரிப் பட்டன் அடிக்கடி கலன்று கொண்டது. இடுப்பு அருணா கயிறில் மாட்டியிருந்த பின்னூசியை கலற்றி செருப்பின் பட்டனுக்கு வெளிப்புறம் இருந்து கலண்டு வராத மாதிரி குத்தி மாட்டிக்கொண்டு நடந்தான். 10 நடப்பதற்குள் அது இப்போது விரிந்து கால் விரல்களை பதம் பார்த்து ரத்தம் கசிந்தது. வலி பொறுக்க முடியாமல் முணங்கினான். யானை நின்றது. அவன் ஓய்வெடுக்கட்டும் என்று. நடக்கான் நிற்கிறது என்று மலையாளத்தில் நட என அதட்டல் போட அது பிளிறி கொண்டு நடை தொடர்ந்தது. ஒரு வழியாய் அம்பலம் வந்து சேர ஊர்க்காரர்கள் வெட்டி வைத்திருந்த தென்னை மட்டைகளை யானைக்கு தின்ன கொடுத்தார்கள். திருவிழாவில் கரும்பு ஜூஸ் கடை போட்டிருந்தவர் கரும்புகள் 5-6 தின்ன கொடுத்து ஆசி வாங்கி கொண்டார். அவனுக்கு கோயில் சார்பாக பாக்கு மட்டை சாதம் தரப்பட்டது. யானை காலடியில் அமர்ந்து பிரித்து தின்ன யானை அவனை ஈரவிழி பார்வை பார்த்தது. எந்தா ஊனு வேணோ என கேட்டு ஒரு உருட்டி உருட்டி வாயில் போட அது தும்பிக்கை ஆட்டி சிலிர்த்தது. மட்டை சோறு காலியானது. ஆராட்டு முடிந்து கொடுத்த காணிக்கை வாங்கி திரும்புகையில் யானை காலடியில் கலற்றி போட்டிருந்த ஹவாய் செப்பலை கோவிலில் செருப்பு திருடுவதையே தொழிலாய் செய்யும் யாரோ திருடி போயிருக்க வெறுங்காலில் நடந்தான். கால்வலியும் வெயில் கடுப்பும் அவன் பாதத்தை பதம் பார்க்க அவன் கேரளா பார்டர் விட்டால் கம்மி விலையில் சரக்கு சிக்காது, இங்கேனா கல் குடிக்கலாம் என்று கல்லை குடித்தான். புளித்த கல் என்பதால் உமட்டி வர கொப்பளித்து கண்ணீர் சிந்தி வறுமைக்காக தன்னையே நொந்து கொண்டு கீழே சரிய போனவனை யானை உட்கார்ந்து முதுகில் ஏற்றிக்கொண்டு ஊர் நடுவே இருந்த ஒரு கடை முன் நின்று கண்ணீர் விட்டது. அதற்குள் அவன் அதன் மேலேயே படுத்து தூங்கி விட்டிருந்தான். நகர்ந்தால் எங்கே அவன் விழுந்து அடிக்கடி பட்டு விடுவானோ என அந்த 5 அறிவு ஜீவன் 6 அறிவின் தவற்றை மன்னித்து அமைதியாக அங்கு சத்தமில்லாமலேயே நங்கூரமில்லா கப்பலாய் நகராமல் தானும் கண்ணீர் சிந்த நின்றது. செய்தியில் கல்லுண்ட பாகனை பற்றி பரபரப்பாக பேசப்பட்டதே ஒழிய பாகனுக்காக கண்ணீர் சிந்திய களிரை யாரும் கண்டு கொள்ளவே இல்லை. ஆம், விகடன் இதழில் வெளியான இந்த அற்புதமான நிகழ்ச்சியான கதையை கேட்டீர்கள் அல்லவா? எவ்வளோ அழகான கதை பாருங்கள். 5 அறிவு ஜீவன் எவ்வளவு அழகாக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. மனிதாபிமானம் என்று நாம் இங்கே சொல்லிக்கொண்டு தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் தற்பொழுது மனிதர்களாக மனித இயந்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றே அல்லாமல் மனிதாபிமானம் எங்கே போனது? எல்லாம் அனைத்து விலங்குகளிடமும் தஞ்சம் அடைந்து விட்டதோ
என்று கேட்கவும் தோன்றுகிறது அல்லவா? அன்பு நேயர்களே, இந்த கதை எழுத்தாளர் வளர்கவி அவர்கள் எழுதியது. இந்த கதை விகடன் இதழில் வெளியான கதை. அன்பு நேயர்களே, இந்த கதையை கேட்டுவிட்டு தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இதேபோல அற்புதமான சிறுகதை உலகத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.